ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆம்பிளிஃபையர் அசம்பிள், அது மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கர் எப்படி கனெக்ட் பண்ணணும், எவ்வளவு வோல்டேஜ் இன்புட்டாக கொடுக்கணும், எந்தெந்த ஐசிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைனாக பேசியிருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் ஏன் ஆம்பிளிஃபையரில் பார்த்த ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரௌண்டு சவுண்டு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறப்ப வரல. ஸோ இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்கள் மைண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா, சரௌண்டு போர்டு வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஎஸ்பி போர்டு வந்து போயிருக்கலாம். அதையும் காட்டிலும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு அதர் ஆப்ஷன்ஸ், ஒருவேளை இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யோசிப்போம். ஆனால் இது என்னன்ட்டுனா, இப்போ நான் வந்துட்டு பாட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் எஸ்ஆடியோ போர்டை வந்து செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளூடூத்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ சரௌண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுக்குது. 2 நாள் கழிச்சு சரௌண்டு வந்து எடுக்கல, அதே ப்ளூடூத்தில் அதே மாதிரி. அப்போ எஸ்ஆடியோ போர்டு ஃபால்ட்டானு கேட்டால் கிடையாது. அது எப்படி நீ ஃபால்ட் இருக்குன்னு சொல்ல போச்சு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா, நம்ம சரௌண்டு போர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, நான் எஸ்டிடி கார்டோ இல்லாட்டி பென்ட்ரைவரோ போட்டால் அதுலேருந்து ப்ளே ஆகக்கூடிய பாட்டுக்கு சரௌண்டு வந்து வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரௌண்டு வந்து வராமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லேருந்து. ஆனால் அந்த யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டில் ஒரு எஸ்டிடி கார்டோ ஒரு பென்ட்ரைவரோ நான் போட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சரௌண்ட் வந்து கரெக்டாக வருது. ஆனால் நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சரௌண்டு வரல. இந்த மாதிரி யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்ட்டுனா சரி இப்போ போர்டில் வந்து ஃபால்ட்டாக இருக்கும், போர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை சேஞ்ச் பண்ணுறேன் நான். எது யூஎஸ்பி ப்ளூடூத் போட. ஏன்னா அங்கே வந்துட்டு எனக்கு ப்ரோலாஜிக் போர்டு ஃபால்ட் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரோலாஜிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எஸ்டிடி கார்டுலேருந்து ப்ளே பண்ணாலும் சரி, பென்ட்ரைவ்லேருந்து ப்ளே பண்ணாலும் சரி எடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு அதுலேருந்து ப்ளே ஆனால் சாங் வந்து எனக்கு கரெக்டாக சரௌண்ட் பிரித்து தருது. ப்ளூடூத்லேருந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு சாங் வந்து கரெக்டாக பிரித்து தரல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை வந்து ப்ளூடூத்லேருந்து பாஸ் ஆகக்கூடிய டேட்டா வந்து கரெக்டாக பாஸ் ஆகலையோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 3.0, அதாவது பார்த்தீங்கன்னா 3.0ன்ற அந்த வெர்ஷன் ப்ளூடூத் தான். ஸோ நான் வந்து 4.1 4.1 அந்த வெர்ஷனுக்கு இருக்கிற ப்ளூடூத் மாடியூல் வாங்கினேன். இந்த பின்னாடி இருக்கு. ஸோ அந்த பார்த்தீங்களா, ஸோ அந்த மாடல் நான் தனியாகவே வாங்கி போட்டு பார்க்குறேன். சேம் ப்ராப்ளம். சரி யூஎஸ்பி போட மாற்றணும்னு சொல்லி மாற்றிட்டேன். அந்த யூஎஸ்பி ப்ளூடூத் போடையும் மாற்றுறேன், சேம் ப்ராப்ளம். அந்த போர்டை கழட்டி இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இந்த போர்டில் போட்டுட்டு இதுதான் முதல் அது என்னோட ஆம்பிளிஃபையரில் இருந்தது, அதை கழட்டி இதில் போட்டுட்டு இதில் இருந்தால் தூக்கி அதில் போடுறேன், சேம் ப்ராப்ளம். சரி நம்ம ப்ளூடூத் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெர்ஷன் அப்டேட்டாக இருக்கிறத வாங்கி போடுறேன், சேம் ப்ராப்ளம். ஆனால் ஒன்று மட்டும் தான் நான் செக் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா 5.0 வெர்ஷன் வாங்கி போட்டு பார்த்தா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு அது வாங்கி போட்டாலும் இதே ரிசல்ட் தான் வருமோன்றது தோணுது. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்க்குறப்ப அவங்க 3.0 பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்ட் பிரிஞ்சு தான் வருது. ஆனால் என்னோட ஆம்பிளிஃபையரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பிரியல. நான் போர்டை மாற்றி பார்த்துருக்கேன், சரௌண்ட் பிரியல. ப்ரோலாஜிக் போர்டும் மாற்றி பார்த்துருக்கேன், சரௌண்ட் பிரியல. எது ப்ளூடூத்லேருந்து பாஸ் ஆகிறப்ப, நான் சொல்கிறது எல்லாமே ப்ளூடூத்லேருந்து பாஸ் ஆகிறப்ப, நார்மலாக நம்ம எஸ்டிடி கார்டோ யூஎஸ்பியோ போட்டோம் அப்படின்னா சரௌண்ட் பிரிஞ்சு கிடைக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றது எனக்கு தெரில. ஸோ உங்கள் டெக்னீஷியன்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ப்ளூடூத்லேருந்து பாஸ் ஆகிறப்ப எனக்கு சரௌண்ட் பிரிய மாட்டேங்குது. ஆனால் அதே போர்டு ஒரு எஸ்டிடி கார்ட்லையோ ஒரு பென்ட்ரைவ்லையோ போட்டால் சரௌண்ட் பிரியுது. ஸோ இது வந்து போர்டு ஃபால்ட்டா, ப்ளூடூத் ஃபால்ட்டா, இல்லாட்டி உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் வெர்ஷன் ஃபால்ட்டா அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரில. ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். யாராவது ஆம்பிளிஃபையர் வச்சிங்க ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ப்ளூடூத்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணுற சாங்கும் நான் 2 சாங் ஒரே சாங் தான். நீங்கள் இப்போ சாங்கோட குவாலிட்டியை வந்து நீங்கள் மாற்றிருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் இங்கே யூடியூப்லேருந்து தான் ப்ளே பண்ணுறேன். அதே பாட்டை நான் யூடியூப்லேருந்தே டவுன்லோட் போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன் MP3. ஸோ அந்த பாட்டு அங்கே MP3 ப்ளே ஆகிறப்ப எனக்கு எஸ்டிடி கார்டில் MP3 போட்டு வச்சுருக்கேன். அது ப்ளே ஆகிறப்ப சரௌண்ட் சவுண்டு அங்கே பிரியுது. அதே பாட்டை நான் இங்கே ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணுறப்ப ப்ளே ஆகலை. இதுக்கான ஒரு முழு தீர்வு என்னன்றதே எனக்கு தெரில. டெக்னீஷியன்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.